ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3rd இயர் ஆனிவர்சரி. ஆமாம், 3 வருஷம் ஆகிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது நாளையிலேருந்து. ஆமாம், இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். ஆமாம், போயிட்டு நல்லா வேண்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்ன வேண்டுதல்னு உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமே அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஆமாம். சரி, அடுத்து ஆரம்பிப்போம். என்ன அது? என்ன ஆரம்பிக்கிறது? சாரி, இந்த சாரி. சரி, எப்போவுமே நான் தானே வாங்கி கொடுத்தது உங்கள்கிட்ட சொல்லி காட்டுவேன். நீங்கள் நானே ஆரம்பிச்சிடுறேன். ஆமாம், லாஸ்ட் 2 வருஷமாக இவர் வந்து எனக்கு சாரீ வாங்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் நானே வேண்டாம்னு சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னேன். கடைசியில் வெளியில் எங்கேயுமே போகலை நாங்கள், அதனால் வாங்கலை. நம்ம வெளியில் போகிறப்ப வாங்கிக்கலாம், என்ன அன்றைக்கே வாங்கினா தான் உண்டா அப்படின்னாரு. கரெக்டு தானே அப்படின்னு வெளியில் போகிறப்ப பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு விட்டோம். அப்புறம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிச்சயதார்த்த சாரீ. நிச்சயம் பண்ணும்போது எனக்கு மேரேஜ் முன்னாடி நாள் நைட்டு மண்டபத்தில் நிச்சயம் பண்ணாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு இந்த சாரியை கட்டிவிட்டு அப்புறம் ஸ்டேஜில் போய்ட்டு அந்த நிச்சயம் எல்லாம் பண்ணும்போது இந்த சாரீ கட்டியிருந்தேன். அப்புறம் வேறு சாரீ வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து அப்படியே கட்டிக்கிட்டேன். அந்த சாரீ தான் எனக்கு கட்டியிருக்கேன். ஆக்சுவலாக வேறு சாரீ கட்டியிருக்கணும், அதெல்லாம் அம்மா வீட்டில் நாங்கள் சொல்லியிருக்கோம். வேறு சாரீ தான் கட்டலான் இருந்தேன். அப்புறம் இந்த சாரீ கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்குது சாரீ சொல்லுங்கள்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட்டுறேன். அதாவது அன்னைக்கு கட்டினதுக்கப்புறமா இப்போ தான் வந்து செகண்ட் டைம் கட்டுறேன் அப்படி சொல்லலாம். 3 வருஷம் வந்து கட்டவே இல்லை. கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக போட்டு வாங்கினாலே நம்ம பொத்தி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அழுக்காயிடுமோ வேறு எங்கன்னா கட்டிட்டு போனா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அப்படின்னு தோணுது. சரி, கல்யாணத்துக்கு தான்ப்பா எனக்கு அப்படி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்லாம் நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்கினோம். பேச முடியல. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து இந்த கலரில் வருங்க, பிங்க்கு டார்க்காக இருக்குல்ல ஒரு மாதிரி. அது வந்து ப்ளவுஸ் தைச்சேன், ஆனால் எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இல்லைன்னு வர சொல்லிட்டாங்க. அதனால் இது பார்ட்ரு வந்து கொஞ்சம் இந்த கலரில் இருக்கும், இந்த வயலட்டில். அதனால் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து கொஞ்சம் ஆரி ஒர்க் பண்ணி தைச்சிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. என்னோடய அவுட்ஃபிட் பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களோட அவுட்ஃபிட்டை பற்றி சொல்லுங்கள். சொல்லணும்ல. ஒன்றுமே இல்லை, இந்த ஷர்ட் வந்து பிரியா வந்து வாங்கி கொடுத்தது லாஸ்ட் வீடியோ வந்து சொல்லியிருப்போம். ஆமாம், சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த ஷர்ட். அது பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் வீடியோ போடலை, வீடியோ எடுக்கலை நாங்கள். ஆமாம், எடுக்கலை, போஸ்ட் மட்டும் போட்டிருந்தோம். அதே போல் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் வந்து போட்டிருந்தோம். நிறையா பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எங்களை வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போவோம் நாங்கள் வந்து நம்புகிறோம். வெறும் விஷ் மட்டும் பண்ணாமல் எல்லாருமே ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா ஆசீர்வாதம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கும் எப்படி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக விஷ் பண்ணுவீங்க. உங்களோட பிளஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். எல்லாமே எங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப ஆமாம், அடுத்தடுத்து ரொம்ப எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். வருஷம் எதிர்பார்ப்பு. அதே போல் அத்தை பார்த்தீங்கன்னா மதியம் வந்து எங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு லஞ்ச் வந்து செஞ்சுருந்தாங்க. நான் வந்து காட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு எப்படி லீவ் வாங்கினீங்க? லீவா? நேற்று நைட்டு ஒரே ஃபீலிங்கு. இவர் என்ன பண்ணார், எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி காட்டில் சோளம் உடைச்சி போட்டிருக்காங்க, அள்ளி கொட்டணும், எப்போ லீவ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு புதன்கிழமை தான் ஆஃப். ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை ஃபுல் ஷிஃப்ட் பார்க்கணும். நான் புதன்கிழமை வந்துடுறேன், நாளைக்கு ஃபுல் ஷிஃப்ட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இவர் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டார், ஃபுல் ஷிஃப்ட்டுன்னா இன்றைக்கி காலைல போனாங்கன்னா அடுத்த நாள் காலைல தான் வருவாங்க. அப்புறம் எப்படி நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போகிறதோ இல்லை வீட்டில் ஏதோ உட்காந்து பேசுகிறதோ, கூட இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி தானே. என்ன பேசுகிறோமோ இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணும். லாஸ்ட் இயரும் இல்லை, அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன அன்றைக்கு தான் ஒன்றா இருந்தது. அவ்வளோதான். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் பாட்டுக்கு மூட வீட்டில் சுற்றிட்டே இருந்தேன், ஆனால் எதுவுமே கேட்கல, செய்யலை. நான் எதுவுமே. அப்பாவும் கால் பண்ணாங்க, சரி நான் வந்து புதன்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நாளைக்கு நான் வந்து ஃபுல் ஷிஃப்ட் பார்த்துக்கிறேன், புதன்கிழமை ஆஃப் நாங்கள் போய் வந்து வேலை பார்த்துக்கிறேன். அங்கே போகிறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து டே ஷிஃப்டாக இருந்தால் கூட காலைல போய் ஈவினிங் வந்துடுவார், ஈவினிங் மேலே வீட்டில் இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி மாற்றிப்பார் அப்படின்னு. இவர் இதுவுடனே ஃபுல் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. இல்லை, நைட்டு பிரியா வந்து மூஞ்சி தூக்கிடுச்சு, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் டல்லாக இருக்க, இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். எப்பயுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் காட்டிக்கணும், நம்ம வந்து தெரியாது, அப்போ தான் சமாதானப்படுத்த முடியும். அது எப்படி? அம்மா திட்டாங்களா, அம்மாவோட சண்டை போட்டியா? நான்லாம் எங்கள் அம்மாவோட ஒன்றும் சண்டை போடல, திட்டல. எங்கள் அம்மாலாம் ஒன்றும் என்னென்ன காரணம் தெரியும், ஆனால் எனக்கு தெரியாத மாதிரி வந்து காட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து கடைசியாக சொன்னாங்க, பிரியா வந்து மூஞ்சி தூக்கிடுச்சு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு காலையில் போயிட்டு லீவ் கேட்டேன். ஒரு வழியாக ஸ்ட்ரென்த் இருந்தனால லீவ் கொடுத்தாங்க. நல்ல வேலை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவோம், அந்த எடுத்துகிட்டு போயிடுவார்.
என்னடா 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பார்த்தா பேக்கோட வந்துருக்கிறாரு, அது எனக்கு தெரியல. லீவ் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. வந்துட்டு காலையிலேயே போயிட்டு அள்ளி கொட்டுறது மக்காச்சோளம்லாம் அள்ளி கொட்டிட்டு அப்புறம் வந்தேன். நல்லா பசியோடு வந்தேன். அத்தை வந்து சூப்பராக வந்து ஒரு லஞ்ச் வந்து செஞ்சுருந்தாங்க. அதை இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மாவோட விருந்து தான். அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஒரு 4 நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு வந்து. கல்யாண நாளுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அப்பா ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டார், அரக்கோணம், எங்கள் பாட்டி வீட்டுக்கு. முதல்ல என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மில்க் ஸ்வீட், அப்புறம் வாழைப்பழம். எங்கே வச்சுட்டுங்களா? இப்படி வச்சுருவா, எப்படி வைக்கிறதுன்னு தெரில. வாழைப்பழம் வச்சாச்சு. சாதம், சுட சுட சோறு. இது பார்க்க தான் கெட்டியாக இருக்கும், ஆனால் உடச்சிட்டா அப்படியே உதிரி ஆகிடும். எனக்கு மட்டும் எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு எல்லாம் போடலாம். இல்லைண்ணா, உங்களுக்கு பரிமாறிட்டு அப்புறம் நானும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். பரிமாறிட்டு அப்புறம் முருங்கைக்காய் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. முருங்கை ரேட்டில் கம்மியாகிடுச்சா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வாங்கலை. பயங்கர ரேட்டு. பொரியல் வந்து அம்மா பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து வேர்க்கடலை போட்டு அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இவருக்கு மட்டும் வேர்க்கடலை இல்லாமல் பிடிக்காது, வேர்க்கடலை போட்டால். அதனால் வேர்க்கடலை இல்லாமல் கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். எங்களுக்கு வேர்க்கடலை போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம். கேரட் பொரியல், தேங்காயெல்லாம் துருவி போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து வடை, பருப்பு வடை செஞ்சுருக்காங்க அம்மா. புடலங்காய் கூட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே வச்சுட்டுங்களா? அப்புறம் அப்பளம் இல்லாமல் எப்படி? அப்பளம். இதுதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் விருந்து எங்கள் வீட்டில். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அம்மா செய்கிற ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சாலே சூப்பராக இருக்கும். இவருக்குமே வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான்வெஜ் விட, நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வெஜ்ஜு தான் நல்லா திருப்தியாக சாப்பிடுவார். ஆனால் இன்றைக்கி வெஜ்ஜில் இறங்கிட்டோம் நாங்களும் போய் சாப்பிட்றோம். பாயாசம், ஸ்வீட்டு வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் ஏன் செய்யலைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ தான் அவர் பிறந்த நாளுக்கு 31ஆம் தேதி வந்து நான் செஞ்சேன் பாயசம். அப்புறம் அடுத்த நாளே அம்மா வந்திருந்தாங்க. அம்மாவும் பாயசம் வந்து பண்ணியிருந்தாங்க. 2 நாள் பாயசமே சாப்பிட்டு அவருக்கு வெறுத்துருச்சு. அதனால் நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன் பாயசம் குடிச்சு. அதனால் ஸ்வீட் வந்து கேன்சல். ஈவினிங்காக அம்மா வந்து ஸ்வீட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற கடை ஸ்வீட்டை வச்சு நாங்கள் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது எங்கள் விருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கே முடிஞ்சுது, இன்னும் இருக்கே அப்படின்னாங்க. ரசம் செஞ்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சேன், அதெல்லாம் வந்து யார் வைப்பா அப்படின்னு கேட்டாங்களா. அப்புறம் ஒரு கப்பில் ரசம் ஊற்றி வச்சாச்சு. தயிர் வெளியில் எடுத்து வச்சுருந்தாங்க, அந்த தயிர். அப்புறம் என்ன இத்தனோண்டு ஸ்வீட் வச்சுருக்கேன், இன்னொரு ஸ்வீட் வெய்யி அப்படின்னாங்கப்பா. எல்லாம் வச்சுட்டேன். என்னங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க? ஆமாம், பிரியா வந்து ஒரு மாட்டிட்டு போயிட்டாங்க. ஆமாம், மிரட்டிட்டு உள்ளே ஓடிட்டாங்க. இதெல்லாம் வச்சா தானே இலை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க, எதுவும் வேஸ்ட் பண்ணாமல். நான் சாப்பிட்ருவேன், நான் ரொம்ப பசியில் தான் இருக்கேன். ஆமாம், போய் வேலை அங்கே காட்டில் வந்து மக்காச்சோளம் உடச்சிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் வேலை எல்லாம். ஸோ உடச்சி எல்லாம் அள்ளி கொட்டிட்டு எல்லாம் வந்திருக்கேன். இப்போ தான் வந்தேன், குளிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். நல்லா விருந்து வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நல்லா சூப்பராக, நல்லா திருப்தியாக சூப்பராக எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சூப்பராக வந்து சாப்பிட்டேன். எப்போவுமே ஒரு அப்படிதான், வெஜ்ஜுனாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஃபுல் ஆகிடும். நான்வெஜ் சாப்பிட்ற மனுஷனாக இருந்தாலும் வெஜ்ஜுனா தான் இவருக்கு வந்து அந்த ஒரு திருப்தி வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னே சொல்லலாம். நிறையாவே செஞ்சுருந்தாங்க. பொரியல் நல்லா சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். நானும் இப்பயும் இருக்குது சாம்பார்லாம் போய் நான் ரவுண்ட் அடிக்கணும். அதாவது நைட்டுக்கு சாப்பிட்ணும். அப்புறம் ஈவினிங் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு 1/2 hour கோவிலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். இன்றைக்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுடைய 3வது வருஷம் கல்யாண நாள் போச்சு. நிறைய பேர் நிறைய விதமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டோம். இந்த வாட்டி நாங்கள் எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணிட்டோம். என் பர்த்டேவாக இருக்கட்டும், இவர் பர்த்டேவாக இருக்கட்டும், பொதுவாகவே சிம்பிள் தான். நானாச்சும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பேன், இவர் வந்து அதுவும் இல்லை, எதிர்பார்க்க மாட்டார். இன்னொன்று என்ன சொல்லலாம், கிஃப்ட்டு கேட்டிருந்தேன் நான். இவருக்கு பிறந்த நாளுக்கே கேட்டிருந்தேன் நான். அப்புறம் ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டேன் நான். அப்புறம் வெட்டிங் டேக்கு ஏதாச்சும் இவர்கிட்ட கேட்டு தான் நம்ம வாங்கி தர மாதிரி இருக்கும், சொல்லியிருக்கோம்ல. நோ சர்ப்ரைஸ் பிடிக்காது இவருக்கு. வாட்ச் தான் வாங்கணும்னு சொன்னார். பிடிக்காதுன்னா அது வந்து அவங்க எடுத்து கொடுக்குறது. அது சொன்னீங்க முன்னாடி, சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி இருக்கும். அதனால வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்கிட்ட கலர் இல்லாததை வாங்கிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷர்ட்டு அவர் தான் செலக்ட் பண்ணார். ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் தெரியல, ஆனால் நேரில் அந்த கலர்லாம் கொஞ்சம் அந்த லைட் க்ரீன் அந்த இந்த ஷேட் தெரியுதுல்ல, அது நல்லா இருக்குது. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபிட்டாக நல்லா கரெக்டாக இருக்குது. கிஃப்ட் வந்து நான் ஏதாச்சும் சரி, போன வருஷமும் எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு.
அப்புறம் அதுக்கு முன்னாடி என் பிறந்த நாளுக்கு சாரி வாங்கி கொடுத்தாரு. போன வருஷம் வெட்டிங் டேக்கு சாரி வாங்கி கொடுத்தாரு. நான் எதுவுமே வாங்கி தரல. இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு நாங்களே தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். நான் பிரியாவுக்கு ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு பிளான் பண்ணேன். பட் ஆனால் டைம் இல்லாதனால அதை வந்து என்னங்க பிளான் பண்ணீங்க? பண்ண முடியல. அதனால் விட்டுட்டு நான் அதை வந்து என்ன பிளான் பண்ணீங்க? ஏதோ ஒரு ஃபோட்டோ மட்டும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியா? பாருங்களேன், எனக்கே தெரியல. டைம் இல்லாதனால அதனால் பண்ண முடியல. சரி, நீங்கள் எப்போ கொடுத்தாலும் வாங்கிப்பேன், பிரச்சனை இல்லை. அப்படியா? வரும், கண்டிப்பாக வரும். அது வந்து வீடியோ கொடுத்து காட்டி வீடியோ போடலாம்னு நினச்சோம். பட் ஆனால் பண்ண முடியல. எனக்கு இதான் இவ்வளோ பிளான் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். டைம் இல்லாதனால அதை பண்ண முடியல. அது கொடுத்து ஒரே நாளில் கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும். அது உடனே கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதனால சரி, எனக்கு நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மனசு சரி, நான் கொடுக்குறேன். அப்போ வேணாங்க, பரவாயில்ல. என்னவா அலையறாப்பா கிஃப்ட்டுக்கு சொல்றது இல்லை. இல்லைங்க, இப்போது ஒரு சிலர் கொடுக்கும்போது ஒரு ஹாப்பி இருக்கும்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எப்பயும் கொடுக்குறது அது ஒரு ஹாப்பி இருக்கும். அதனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும்ல, அது ஓகே. அம்மா இந்த வருஷம் கொடுக்கலையே அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வரேன் நான் அது ஏன்னு சொல்லிட்டு. அதே எங்கள் அண்ணன் கொடுத்தா இவர் கொடுத்தாலாம் வந்து அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே ரெக்க கட்டி பறக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே இருப்பாங்க. திடீர்னு நமக்காக கொடுக்கும்போது பரவாயில்லையே, நம்மளெல்லாம் நினைக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல். அது அப்படி சொல்ல முடியல, அது ஒரு மாதிரி சொல்லிக்கலாம். அது ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஆனிவர்சரிக்கு நான் கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு ஷூ வாங்கி தர சொல்லியிருந்தாரு. அப்புறம் வாட்ச், இதுதான் என்னோட இப்போ தேவை இருக்குது, இது ரெண்டில் நீ எது வேணுமோ வாங்கி தரலாம், இல்லை ரெண்டுமே கூட வாங்கி தரலாம் அப்படின்னாங்க. அம்மா வந்து நான் வாட்ச் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. காலையிலேருந்து போதா சொன்னாங்க, கடைக்கு போய்ட்டு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு. ஆனால் டைம் இல்லை, போக முடியல. சரி, இன்னைக்கு கொடுக்கலனா என்ன, நாளைக்கு கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே, கட்ட போகிறார் அவர். இன்னைக்கு கட்டினா என்ன, நாளைக்கு கட்டினா என்ன, ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டேன். அதான் அம்மா நான் இன்னும் எதுவுமே வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் அம்மா தான் வந்து வாட்ச் வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. நாங்கள் சேலம் போகிற அன்னைக்கு ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுவும் இன்னைக்கு வாங்கலை. சேலத்தில் தான் வாங்கணுமா? சரி, கள்ளக்குறிச்சி ஆத்தூர். நாங்கள் எங்கள் சேலம் போனால் நேராக சேலம் போயிடுறோம், ஆத்தூர் இறங்குறதே இல்லை. அப்படின்லாம் கள்ளக்குறிச்சி போனால் வாங்குவோம். சரி, நாங்கள் பேசணும், நம்ம அப்படிதான் பேசணுங்க, அதாங்க சொன்னேன். ஓகே ஓகே, சரிங்க. இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நிறைய பேசிட்டேன் போல, அதான் ஒரு டக்குன்னு முடிச்சிட்டாரு. இல்லை உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல. ஆமாம். சரிங்க, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.